டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை அடையாளம் கண்டு முடித்து வைக்க ஏதுவாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அந்த வழக்கில் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை அடையாளம் கண்டு முடித்து வைக்க ஏதுவாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? இதில் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன? முழு விவரம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை அடையாளம் கண்டு விரைந்து முடிக்க உச்சநீதிமன்ற குழு விதிமுறைகளை வகுத்துள்ளது. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி என் ஸ்ரீவத்சவா உத்தரவின்படி நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு பட்டியலிடப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை குறித்த விவரங்களை வழங்கும்படி வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், வழக்கு தொடுத்தவர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை நாளுக்கு ஒத்திவைத்தார். மேலும் சமரசம் செய்யத்தக்க வழக்குகளை அடையாளம் கொண்டு சமரசம் மூலமாகவோ மாற்று முறை தீர்வு மூலமாகவோ வழக்கை முடித்து வைக்கலாம் எனவும், சமரசம் செய்து கொள்ள முடியாத வழக்குகளுக்கும் தீர்வு காணலாம் என தெரிவித்த நீதிபதி தகுதியான வழக்குகளை திரும்ப பெறுவது குறித்து காவல்துறைக்கு ஆலோசனைகளை வழங்கப்படும் எனவும், செக் மோசடி வழக்குகளிலும் சமரசம் செய்வது குறித்தும் முயற்சிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இதே போல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்கை நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன்பு விசாரணைக்கு பட்டியலிட தலைமை நீதிபதி என் ஸ்ரீவத்சவா பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.